மாணவ சேர்க்கைக்காக காத்திருக்கின்ற தமிழ்நாடு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள். இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் நான் பதிவிடுகிறேன். இதற்கு முன்னர் ஒரு வீடியோவில் பொறியியல் என்றால் என்ன, மிலிட்ரி இன்ஜினியரிங் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்ட MESலிருந்து எப்படி சிவில் இன்ஜினியரிங் என்பது தனியாக ஒரு துறையாக தோன்றியது என்பதை சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் மிக முக்கியமாக உங்களுக்கு இப்போது நீங்கள் எல்லாம் கவுன்சிலிங்க்கு நீங்கள் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே சிவில் அண்ட் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் படிக்கின்ற மாணவர்களுக்கு தேவையான அடிப்படையான தகுதிகள் அல்லது கல்யாண குணங்கள் இவைகளெல்லாம் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போது இந்த அட்ரிபியூட்ஸ் என்றால் என்ன அப்படின்ட்டாங்க. ஹூ கேன் ஆஸ்பயர், இல்லை என்றால் இன்னொரு வகையில் இதை யாரெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம் மற்றும் மற்ற கோர் பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசி, இந்த மாதிரி கோர் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி பல்வேறு அடிப்படை பொறியியல் கல்வியை எந்த மாணவர்கள் எல்லாம் படிக்கலாம் என்பதை பற்றிய ஒரு முன்னோடி வீடியோவாக இதை நீங்கள் கருதி கொள்ளலாம். ஆகவே இந்த வீடியோவில் கேட்கப்படுகின்ற இது ஒரு கேள்வி பதில் என்ற வகையிலே நான் இதை அமைத்திருக்கிறேன். பை த வே, I am Professor S. Kandasamy, formerly Professor of Civil Engineering and Head of the Department of various government engineering colleges. Okay, having experience of more than 36 years. Now I am giving this video on behalf of an academy we are running in Coimbatore, which is called as an SKPC Todal Life Skill Academy. Okay, வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். முதல் கேள்வி, are you socially aware and interested in helping people to live better? அதாவது நாம் வாழுகின்ற பூமியில் நாம் வாழுகின்ற சக மனிதர்களோடு, சக விலங்குகளோடு, இயற்கையோடு நாம் சேர்ந்து இயைந்து வாழ்வதற்கு தேவையான விழிப்புணர்வும், அனைத்து மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணமும், ஹியூமனிடேரியன் மைண்ட் என்று உங்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பதிலுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆம் இல்லை என்று நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வீடியோவின் இறுதியில் நான் இதை சொல்லுகிறேன். ஓகே, இரண்டாவது கேள்வி, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்? இயற்கை நமக்கு தந்திருக்கின்ற வளங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? இவைகளையெல்லாம் சங்க காலத்திலிருந்து மனிதன் கண்டுபிடித்த நீர்ப்பாசன முறை, குறிஞ்சி நிலத்தில் கூட எப்படி விவசாயம் செய்து பயிர் வளர்ப்பது என்பதையெல்லாம் பழந்தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஓகே, இது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய 2 படங்களையும் நான் இங்கே பதிவிட்டுக்கிறேன். உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டில் விருப்பம் உண்டா? ஆம் என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Do you enjoy solving problem in mathematics? நீங்கள் கணக்கீடுகளுக்கு தீர்வு காண்பதை ரசித்து செய்வீர்களா? பள்ளி காலத்திலிருந்து உங்களுக்கு அடிப்படையிலேயே கணக்கு என்றால் எனக்கு கஷ்டம், கணக்கு என்றாலே பிணக்கு, அது ரொம்ப கஷ்டமான பாடம், அப்படியெல்லாம் நீங்கள் அதை ஒதுக்கி தள்ளிவிடாமல் மிக விருப்பமான பாடமாக, குறைந்தபட்சம் நீங்கள் இதில் ஒரு 75-80% மதிப்பெண்கள் வரைக்கும் நாம் எடுத்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு இதுவரை நீங்கள் படித்து வந்திருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 4வது கொஸ்டினுடைய முதல் பகுதி, ஆர் யூ கியூரியஸ் அபவுட் நோயிங் த பிசிக்ஸ் ஆஃப் ஹவு திங்ஸ் ஒர்க்? இயற்கையில் இருக்கின்ற இயக்கங்கள், ஓகே, பல்வேறு இயற்கை பேராற்றல்களின் விளைவுகளினால் உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்வதில் இயற்பியல் தத்துவத்தின்படி அவற்றை நீங்கள் +1 மிக முக்கியமாக +1 பகுதியில் படித்ததை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி உங்களுக்கு அந்த பிசிக்ஸில் விருப்பம் உண்டா, இயற்பியலில்? Then, are you interested in analyzing the effects of chemical reactions of materials? இந்த உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் பெரும்பாலும் நாம் பொறியியல் துறையிலே பயன்படுத்துகிறோம். உலகில் உள்ள பொருள்களின் வேதிகள், ஆனால் அவைகளெல்லாம்
ஒவ்வொரு வேதிகள் வினைகளின் போது ஒன்று உருமாற்றம் அடையும் அல்லது பயனுள்ள பொருள்களாக நாம் பொறியியலில் மாற்றுவோம். ஓகே, ஆகவே உங்களுக்கு வேதியியலில் விருப்பம் உண்டா? Then are you having hobbies like observing, enjoying nature, freehand drawing, making toys in clay, photography, etc. in your school days? உங்களுக்கு பள்ளி பருவத்தில் பாடப்புத்தகங்களை படிப்பதற்கு மேற்பட்டு எல்லாம் ஏதோ ஒரு காகிதத்தில் வரைந்தது, அதற்கு கலர் வண்ணம் தீட்டுவது, களிமண்ணினால் பொம்மை செய்து விளையாடுவது, கொஞ்சம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்களே கேமரா வாங்கி ஃபோட்டோகிராஃபி எடுத்துப்பது, இல்லை என்றால் செல்போனில் படம் எடுப்பது, இப்படி இயற்கையை படம் எடுப்பது, இப்படி ஏதேனும் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டா? Are you having a thirst for continuously update your basic engineering sciences and technological knowledge? அடிப்படையில் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, எந்த பொறியியல் துறையில் படித்தாலும் தொடர்ந்து அந்த கல்விக்கான தொடர் தேடல் உங்களுக்கு இருக்கிறதா? இவைகளெல்லாம் உங்களுக்கு அடிப்படை நீங்கள் கற்கின்ற திறன்களார், லேர்னிங் ஸ்கில்ஸ். ஓகே, இந்த மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் ஹாபீஸ், தென் a continuous learning. ஓகே, தென் சோஷியல் அவேர்னஸ், இவைகள் ஒரு பகுதி. இவையெல்லாம் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ். தென் ஓகே, வில் கம் டு தி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினரி. வாட் இஸ் யுவர் பேசிக் இண்டஸ்ட்ரி? எந்த துறையில் நீங்கள் பணிபுரிய விரும்புகிறீர்கள் என்பதை பற்றி அடுத்து வருகின்ற இவைகளை பார்க்கலாம். Are you interested in join defense engineering services like military engineering service and protect your motherland? தேசத்தினுடைய பாதுகாப்பு துறையில் பட்டாள பொறியாளர் பிரிவுகளில் பல்வேறு ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவல், இவைகள் இந்த 3 படைப்பிரிவுகளிலும் அதை சார்ந்த பல்வேறு பொறியியல் பணிகள் இருக்கின்றன. அவைகளிலெல்லாம் எல்லையில் போய்த்தான் போர் புரிய வேண்டும் என்றும் இல்லையா, அடிப்படை ஆராய்ச்சி பணிகளிலும் கூட நீங்கள் பணிபுரியலாம். அப்படி பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட பணிகளில் உங்களுக்கு பணியாற்றி தாய் திருநாட்டிற்கு உயரிய சேவையும் மிக அதிகமான இந்தியாவில் மிக அதிகமான சம்பளமும் வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? அடுத்த கேள்வி, are you interested to serve directly to the general public in the civil society by joining in central state governments public sector jobs as engineers? UPSC select ஆகி IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், IRS ஆஃபீஸ் இப்படி செலக்ட் ஆகி தான் நீங்கள் பப்ளிக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பொருள் அல்ல. உங்களுடைய அடிப்படை நீங்கள் படித்த பொறியியல் துறையிலேயே நீங்கள் இந்தியன் ரயில்வேஸ் போன்ற மிக உயரிய டிபார்ட்மெண்ட்டுகள், ISRO, CPWD, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி சவாலான பணிகள் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை பெருநகர குடிநீர் வாரியம், வீட்டு வசதி வாரியம், அதிலிருந்து பிரிந்த பல்வேறு வாரியங்கள், தமிழ்நாடு மின்சாரம் வாரியம் என்று முன்னால் அறியப்பட்டு இப்போது 4-5 தனித்தனி கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் என்றெல்லாம் இப்போது நீர்மில் நிலையங்கள் எல்லாம் அந்த கார்பரேஷனுக்கு கீழே வருகின்றன. ஓகே, சோலாரு, அப்புறம் விண்ட் எனர்ஜி, இப்படி எனர்ஜி கார்பரேஷன்ஸ் இவைகளில் மற்றும் BHEL முதலான நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், BHEL முதலான மத்திய மாநில அரசு பணிகளில் உங்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா? ஸோ பணிகளை பொறுத்த வரைக்கும் MES, கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார் ஜாப். தென் are you want to work in challenging job like massive infrastructure? இந்த கையடக்க செல்போன், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி சின்ன basically engineering you are going to create something and you are going to create either manufacture or build. பிரம்மாண்டமாக ஏதாவது செய்யணும் என்று உங்களுக்கு ஒரு அடிப்படையில் விருப்பம் இருக்கிறதா?
பிரம்மாண்டமான நிலத்திலும் நீங்கள் பிரம்மாண்டமான கட்டுமானங்களை செய்யலாம். ஹார்பர் எனப்படுகிற துறைமுகங்களிலும் நீங்கள் மிக பிரமாண்டமான சவாலான கட்டுமானங்களை செய்யலாம். கடலுக்கு உள்ளும் நீங்கள் கோபுரங்களை இணைத்து எண்ணெய் வளங்களை தேடலாம். ஓகே, விண்வெளிக்கும் நீங்கள் செயற்கைக்கோள்களை அனுப்பி தொலை தொடர்பு முதலான பல்வேறு பணிகளை செய்யலாம். இவைகளெல்லாம் கோர் பிரான்ச்சில் எல்லாரும் பண்ணலாம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சவால்கள் அடங்கிய சமூகத்தினுடைய உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பு பணிகளை உங்களுக்கு செய்ய விருப்பமா? அதாவது ஆர் யூ ட்ரீமிங் டு கிரியேட் something new and innovative structures and machines which will work on land, sea, air and space for the development of mankind. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வான்வெளி இவைகளோடு சேர்ந்து சன் அண்ட் த நியரஸ்ட் பிளானட் மூன் இவைகளெல்லாம் மனித குலத்தின் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் ஐம்பெரும் பேராற்றல்கள். சுருக்கமாக சொன்னால் பொறியியல் என்பது இந்த அடிப்படையில் இருக்கின்ற 5 பேராற்றல்களான நிலம், நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று இவற்றோடு சேர்த்து சூரிய, சந்திரம் மற்றும் பிற இயற்கையாக இருக்கின்ற பால்வீதி இருக்கின்ற கோள்கள் இவற்றுக்கு இடையே நடக்கின்ற ஒரு வினோத விளையாட்டு தான் மனித வாழ்க்கையும் பொறியியலும் என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Then, are you interested in doing innovative, fundamental and applied research? உங்களுக்கு சின்ன வயசுல நிறைய ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா மத்திய அரசினுடைய பல்வேறு ஆராய்ச்சி பிரிவுகள் இருக்கின்றன. ஓகே, தமிழ்நாடு அரசினுடைய எல்லா பொறியியல் துறைகளிலும் கூட ஆராய்ச்சி பிரிவுகள் இருக்கின்றன. PWD, ஓகே, நீர் மேலாண்மை துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை இவற்றை எல்லாவற்றிலும் இங்கும் ஆய்வுக்கூடங்கள் இருக்கின்றன. ஓகே, அது இல்லாமல் மத்திய அரசினுடைய பெரும் உதவியோடு இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக CSIR SCRC நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். இது சென்னை தரமணியில் இருக்கிறது. இந்த வளாகத்தில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு பெரிய வளாகம் இருக்கிறது. அதுதான் இந்த CSIR சென்னை வளாகத்தினுடைய முதன்மை ஆராய்ச்சி நிறுவனம். அதோடு சேர்ந்து 7-8 நிறுவனங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது அப்புறம் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் லேப், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் லேப், இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு 7-8 ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒரு CSIR காம்ப்ளெக்ஸ் தரமணியில் இருக்கிறது. இவையும் பொறியியல் ஆராய்ச்சி துறைகள். இதுதான் முதன்மை ஆராய்ச்சி துறைகள். இப்படி இந்த 10 கேள்விகளை மீண்டும் ஒரு முறை நான் வேண்டுமானால் சொல்கிறேன். உங்களுக்கு அடிப்படையில் உங்களுக்கு சோஷியல் அவேர்னஸ் இருக்கிறதா, ஓகே, என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இருக்கிறதா, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் சயின்சஸ் இவைகளிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா, தென் நேச்சுரல் சீனரிஸ், அப்புறம் இந்த மாதிரி ஹாபீஸ், ஓகே, ஃபோட்டோகிராஃபி, டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ் இதிலெல்லாம் விருப்பம் இருக்கிறதா, இந்த தனித்துவ குணங்களோடு உங்களுக்கு பட்டாள பொறியியல் முதலான டிஃபென்ஸ் சர்வீஸில் வேறு பார்ப்பதற்கு ஆர்வம் இருக்கிறதா, தென் அரசு துறைகளில் பணியாற்ற விருப்பம் இருக்கிறதா, பொதுத்துறைகளில் பணியாற்ற விருப்பம் இருக்கிறதா, மிக சவாலான பணிகளை, பிரம்மாண்டமான கட்டுமானங்களை உருவாக்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா, ஐம்பெரும் பேராற்றல்களை பயன்படுத்தி எல்லா இடங்களிலும் உலகத்திலும் உங்களுக்கு பொறியியல் துறை பணிகளை செய்ய விருப்பம் இருக்கிறதா, ஆராய்ச்சியில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா, இவைகளில் இந்த 10 கேள்விகளில் உங்களுக்கு ஒரு 6-7 கேள்விகள் நீங்கள் ஆம் என்று நீங்கள் பதில் கூறுவீர்கள் என்றால் டேக் அ போல்டு டெசிஷன், தீர்க்கமாக முடிவெடுங்கள். You can study the core engineering branches, both civil, mechanical, electrical, electronics, okay, instrumentation engineering, computer hardware engineering, or any modern hardware engineering, core engineering. You can boldly study the core engineering branches. Civil and core engineers are usually good problem solvers who make sound decision. ஆகவே நீங்களும் தீர்க்கமாக முடிவெடுங்கள்.
இவர்கள் தீர்க்கமான முடிவுகள் எடுத்து களப்பணியில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கும் திறன் பெற்றவர்கள். These engineers are good communicators using speaking, writing and listening skills. They are all well versed with their own language, which is known as engineering drawing. உங்களுக்கென்று தனியாக ஒரு மொழி ஏற்படும் நீங்கள் core engineering படித்தால். And including the modern software tools, drawing using hand drawing, freehand sketching, instrumented engineering drawing and drawing using modern software tools. Okay, பாராட்டுக்கள், நன்றிகள், நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் எஸ்கேபிசி டாடல் சிவில் தமிழ் டிவி வண்டி பேதாவை சார்பாக மீண்டும் பாராட்டுக்கள். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். உங்களுக்கு இதனுடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி பேதா சேனலில் அடிப்படை வீடியோக்கள் பல இருக்கின்றன. பெரியவர்களுக்கான தமிழின் பக்தி இலக்கியத்திற்கான வீடியோக்கள் இருக்கின்றன. தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்து ஆதரவு தாருங்கள். வணக்கங்கள், நன்றிகள்.